வணக்கம். 2026 தேர்தலில் வெற்றி யாருக்கு அப்படிங்கிறத தெரியப்படுத்துகிற அளவுக்கு ஒரு முக்கிய பிரதான கட்சிகளில் இன்னும் கூட்டணியில் சேராமல் இருக்குது. அந்த கட்சி எதுன்னு கேட்டால் தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம், தேமுதிக தான். தேமுதிகவுக்கு என்ன முக்கிய பங்குனா, அதாவது வெற்றியின் பக்கம் இருக்கக்கூடிய கட்சின்னு பார்த்தா இப்போதைக்கு தேமுதிக தான். தேமுதிக எந்த பக்கம் போனாலும் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் அது எந்த பக்கம் போகுங்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாருன்னா, இந்த எம்எல்சி சீட்டு, மேல் சபை உறுப்பினர் பதவி இருக்க எம்எல்சி சீட்டு அது தர்றேன்னு சொன்னதான் 2026 தரேன்னு மாற்றி சொல்லிட்டாரு. 2 தினங்களுக்கு முன்னால் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கோயம்புத்தூர் சென்றிருந்தப்ப அந்த பேட்டியில் கூட அதை நினைவுபடுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க தரேன்னு சொன்னாங்க, இப்போ தரலை. ஆனால் அவங்க சொல்லக்கூடிய பாயிண்டில் என்னென்னா, 2026 தரேங்கிறாங்க. அவங்க தரேன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, இப்போ கொடுக்கல. ஆனால் 2020 தரேங்கிறாங்க அப்படின்னு ஒரு பாயிண்டை வைக்கிறாங்க. அப்படின்னா அது உண்மையாக இருக்குமோ, நம்புகிறாங்களா என்னன்னு தெரியல. அவங்க பேசுகிறத பார்த்தா அந்த மாதிரி தெரியுது. அதே மாதிரி இப்போ புதிதாக உள்ள தமிழக வெற்றி கழகம் விஜய் அவரை பற்றி கேட்டால் ஒரே வார்த்தை தான், எங்கள் வீட்டு பிள்ளை, எனக்கு நல்லா தெரியும் அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற வகையில் பதிவு சொல்லுவாங்கன்னு பார்த்தா அந்த பதிலை ஒரு குறிப்பிட்ட பாயிண்டை நிப்பாட்டிடுங்க. மீதி விஷயத்தை நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். ஏதாவது ஆலோசனை கூறினீங்களான்னு கேட்டால், இல்லை, ஆலோசனைலாம் அவருக்கு பண்ண தேவையில்லை, அவருக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் பேசுகிறாங்க. தவிர தேமுதிக பக்கம், தேமுதிக டிவிகே பக்கம் போகிற மாதிரி ஒன்றும் தெரியல. அந்த மாதிரி தான் பதில் இருக்குது. அதனால் ஆனால் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தப்ப கலைஞருக்கு எதிராக தான் மெயின் பாயிண்ட் கலைஞர், அதாவது இந்த ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுக்குமே மாற்றாக நம்ம கட்சி இருக்கணும்னு தான் நினச்சார். ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டுக்கும் மாற்றாக இருக்கணும்னு நினச்சார். நம்ம கட்சி தான் அடுத்தவொடனே இவங்க 2 பேரை இவங்க இதை மாற்றணும், நம்ம புதிய சமுதாயத்தை உருவாக்கணும்னு சொன்னார். அந்த டயத்தில் பாமக கொஞ்சம் தனியாக நினச்சி, அப்போ அந்த டயத்தில் சூழ்நிலையில் இவங்களை சேர்ந்துருந்தாவே இந்த 3வது டீமுங்கிறது மெஜாரிட்டி மேலே ஆகிருக்கும். அப்போதைக்கு சூழ்நிலை வேறு மாதிரி இருந்ததுனால பாமக டிஎம்கே பக்கமாக இருந்துட்டாங்க. இவர் கட்சி ஆரம்பித்து தனியாக எதாவது பண்ணலாங்கிற மாதிரி ஐடியா பண்ணிட்டார். ஆனால் டிஎம்கே கூட ஒருபோதும் கூட்டணி வைக்கிறது நினச்சதே இல்லை. அதாவது அதிமுக கூட கூட்டணியை ஏற்றுக்கிட்டு ஒரு ட்ரிப் வச்சுட்டார். ஆனால் திமுக அதுக்கு முன்னாலேயே அம்மா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணிக்கு அழைப்பு விடுறதுக்கு முன்னாலேயே இவர் விட்டார். இவருடைய அழைப்பை ஏற்று அவர் கூட்டணிக்கு செல்லலை. அதனால் தொண்டர்களின் கேள்விகளும் பார்த்தா எல்லாம் திமுக பக்கம் போகாமல் இருக்கணுங்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால் இந்த 2026 தேர்தலில் 2026 தேர்தலில் முக்கியமான தேர்தலில் என்ன ஆகுதுன்னா, ஒரு குறிப்பிட்ட தொகுதிகளை வாங்கி ஆகணும். தேமுதிக ஜெயிச்சாகணும். ஏன்னா இப்போ தலைவர் இல்லாத இருக்க கட்டடத்தில் தன்னுடைய மகன்களுடைய இளைவர் கொஞ்சம் செயல்படுறாரு, மூத்தவர் சினிமாவில் இருக்கார். அப்படி இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திறம்பட பேச்சு எல்லாம் இருக்குது. அவருக்கு உதவிக்கு சுதீஷ் இருக்கார். இருந்தாலும் இவங்களே நல்ல தலைமை ஏற்று பொறுப்பை நடத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க. அதனால் நல்ல தீர்மானமான முடிவாக எடுப்பாங்க. அதே நேரத்தில் எனக்கு என்ன தோணுதுன்னா,
இவங்க 2 பேர் கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லலை. எடப்பாடி பதிலுக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மத்திய ஆளுங்கட்சி பாஜகவை பற்றியும் ஒன்றும் பெரிய குறைபாடு சொல்லலை. ஆனால் கோயம்புத்தூர்லேயே வந்து ரோடுகள்லாம் சரியில்லாமல் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணலை. சாலை விபத்தில் நிறைய நடக்குது. மது போதையெல்லாம் வந்துட்டு அதிகமாகிட்டே போகுது. அதை வந்து ஒழிக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இது எதை காட்டுதுன்னா திமுக பக்கம் போகலை அப்படிங்கிறத காட்டுது. ஏன்னா இது வந்துட்டு யூடியூப்பர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா திமுக பக்கம் என்னமோ போய் தேமுதிக போய் ஜாயின் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. அது வந்து எப்படின்னா இந்த 2 கட்சி சேராது. கலைஞர் இதெல்லாம் வேண்டாங்கிற காத்தா இல்லைனா தான் அவர் டிஎம்கேலே சேர்ந்துக்கலாமே. ஜெயலலிதாவை எதிர்க்கணும் முடிவு பண்ணது விஜயகாந்த், உண்மை தான். ஆனால் திமுகவில் ஏன் சேரலை? திமுகவில் சேர்ந்தால் அதை வந்து நம்மளை வந்து முன்னேற விட மாட்டாங்க. ஏற்கனவே பாமக கட்சி அந்த மாதிரி நல்லா டெவலப் ஆகி வர மாதிரி இருக்கப்போ கூப்பிட்டு அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லெவல் கொண்டு வந்து மட்டம் தட்டி வச்சுட்டாங்க. அவங்களும் அரசியல் ஏதோ வழியில் மாதிரி ரஜினிகாந்த் திட்டுறது அது இதுலேயே நேரத்தை போக்குறதுல வீணாக செலவழித்தாங்க. இப்போ அதுக்கான தண்டனை தான் அப்பனும் மேலும் சண்டை போட்டுருக்காங்க. அடுத்தவங்களை பற்றி குறை சொன்னால் இப்போ சினிமாவில் பார்த்த சண்டையை வச்சு தான் இவங்க 2 பேரும் போடுறாங்களா சண்டை? பாருங்கள், பாமக சண்டை போடுறாங்க. என்ன காரணம்? ரஜினிகாந்த் திட்டுறது தான். அவர் சும்மா இருக்குது. அவர் வந்து சினிமானால தான் கெட்டு. இப்போ இவங்க சினிமாவை பார்த்தா சண்டை போடுறாங்க பாமக வந்துட்டு. அதனால் அவங்க வந்து அந்த மாதிரி வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி முடிவு எடுக்கிறனால தான் அதை கலைஞர் ஈஸியாக புரிஞ்சுட்டு அவன் நேக்காக வளைச்சி போட்டு அந்த கட்சியை வந்து ஒரு டம்மி கட்சியாக்கி ஒரு மீடியம் ஆக்கி விட்டார். அதனால் இந்த முறையும் திமுக நம்பி கண்டிப்பாக வந்துட்டு தேமுதிக போகாது. ஆகையால் 2026இல் இவர்கள் வந்து மது போதையை ஒழிக்கணும்னு இருக்காங்க. அந்த மாதிரிலாம் ஒழிக்கணும்னு சொல்கிறது யாருன்னா பாஜகவில் அண்ணாமலை சொல்லிக்கிட்டு இருக்காரு. மது போதையை ஒழிக்கணும், மது விலக்கை நமக்கு அமல்படுத்தினா தான் சரியாக வரும், தமிழகத்தில் ரொம்ப சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அம்மாவுடைய பிரேமலதா அவர்கள் சொல்லுவதுடைய கருத்தும் கொஞ்சம் ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. அதனால் 2026இல் தேமுதிக பாஜகவுடன் என்டிஏ கூட்டணியில் இணைவது சாத்தியமாக கருதப்படுகிறது. அதே வகையில் வந்து தேமுதிகவுக்கு அதிகபட்ச சீட்டு 30 சீட் 40 சீட்டு கேட்குற அளவுக்கு இருக்காங்க. அதனால் அது எவ்வளோ 25 என்னங்கிறத முடிவு பண்ணுவாங்க. ஆனால் தேமுதிக பாஜகவுடன் தான் இணையும் என்று கருதப்படுகிறது. ஏன்னா அவர்களுடைய பேச்சு போக்கெல்லாம் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் கண்டிப்பாக தமிழக மக்களின் நலனை கருதி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்ற நிலைமையில் இப்போதைக்கு அவங்க கோயம்புத்தூர் பேட்டியெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தேமுதிக பாஜக கூட்டணியில் அதிமுக எடப்பாடி தலைமையாக உள்ள கூட்டணியில் இணைய சாத்தியமாக கருதப்படுகிறது என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது மக்கள் கருத்து என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது என்னுடைய கருத்து. ஆனால் நான் மக்கள்கிட்ட ஒரு சிலர்கிட்ட கேட்டு அதனுடைய கேள்விகள்லாம் கேட்குறேன் நிறைய வெளியில். அதை கேட்டு அதனுடைய கருத்தையும் எடுத்து தான் நான் இது சாத்தியமாகும், தேமுதிக தொண்டர்கள் வந்து இதுக்கு தலையசைக்கிற மாதிரி இருக்கிறதுனால இது சாத்தியப்படும் என்று நான் இதை சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இல்லை இது சாத்தியமில்லை என்றால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.